குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி பலன்களும் அந்த தமிழ் மாதத்துக்கு உண்டான பஞ்சாங்க பலன்களையும் பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது மாசி முடிந்து பங்குனி மாதம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பம். ஜென்மசனி விலகுது, வேற என்ன வேணும்? ஆனால் காது மூக்கு தொண்டை வாய் தலையில் கவனமாக இருக்கும். அதே போல் காலில் உஷாராக இருக்கும். வாகனம் தான் கும்பத்துக்கு டக்கு டக்குன்னு அனுகூலம். தெய்வ மார்க்க பயணங்கள், குருமார்கள் தரிசனம், தொடர்ச்சியாக அந்த பிரச்சனை தீர்வு, எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி பெறுவது, வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவது, புதிய முயற்சிகள் அனுகூலம் பெறுவது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் பெறுவது, வியாபாரத்தில் புது யுக்திகளை புகுத்துவது, திருமணத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படுவது, சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது, குடும்பத்தில் புது வரவுகள் வருவது, பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம், பழைய நண்பர்கள் உறவினர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுவது, நீண்ட நாட்களாக மனத்தாங்களாக இருந்த உறவுலையோ நட்பிலையோ இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். தேகாரோக்கியத்தில் கவனம், சளி தொந்தரவு வீசிங் இருப்பவர்களெல்லாம் ரொம்ப கவனம். மற்றபடி வாகன அமைப்பு, புதிய முயற்சிகள் அனுகூலம். இப்போ சிறிய வயது கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம். 55 வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லாம் தொட்டதெல்லாம் தொடரும். யோக கலங்கள், அனுகூலங்கள், பெரிய நம்பிக்கை, பெரிய ஏற்றம். வியாபாரத்தில், தொழிலில், உத்தியோகத்தில் அனுகூலம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை, எதிர்பார்க்காத எல்லா விஷயமும் அனுகூலம். திட்டமிட்டு செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் ஏற்றம். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் நிவர்த்தி. தொழில் ரீதியாக அற்புதமான ஏற்றம். செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதி அற்புதமும் சந்தோஷமும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சுபகாரியத்தையும் தள்ளிக்கொண்டே போகாமல் டக்கு டக்குன்னு முடித்து விடுவதுடன் வேற என்ன வேணும்? புதிய முயற்சி, பணவரவு, தொழில் கிடைப்பது, குடும்பத்தில் நிம்மதி கிடைப்பது போராதா? அதே போல் நரசிம்மர் கும்பத்துக்கு தைரியம் கொடுப்பார். எதிரிகள் சத்ருக்களிலிருந்து பாதுகாப்பை கொடுப்பார். 15/3/2025 முதல் 13/4/2025 வரை உள்ள நாட்கள். 13/4/2025 முடிஞ்சு 14ஆம் தேதி ஆரம்பிக்கிறது தான் தமிழ் வருடப்பிறப்பு சித்திரை. இவ்வளோதான். 12 மாதம். எதுலேருந்து? மேஷ மாதத்தில் ஆரம்பித்து மீன மாதத்தில் முடிஞ்சால் 12 மாதம். சித்திரையில் ஆரம்பித்து பங்குனியில் முடிகிறது தான் நம்மளுடைய தமிழ் வருட பஞ்சாங்கத்தின் பலன். ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் குமுதம் நேயர்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு மிக நன்றி. குமுதத்தின் நிர்வாக இயக்குனர் வரதராஜ அண்ணன் அவர்களுக்கும், குமுத குழுமத்தினர்களுக்கும், டெக்னீஷியன்களுக்கும், டைரக்டர்களுக்கும், ஃபோட்டோகிராஃபர்களுக்கும், கேமராமேன்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. இந்த மாதம் மாலத்தீவு மிக கவனமாக இருக்க வேண்டும், அந்தமான் கவனமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் பஞ்சாங்க குறிப்புகள். ஆஸ்திரேலியாவில் பெரிய பிரச்சனைகள், குஜராத்தில் பிரச்சனைகள், நிலச்சரிவுகள், உலகத்தில் நிறைய பூகம்பங்கள் வரக்கூடியது, விமான விபத்துகள். ஸோ விமானத்தினுடைய மிக கவனமாக கையாளக்கூடிய காலகட்டமாக கோர விபத்துகள்லாம் காட்டுது, தீ விபத்துகளும் காட்டுது. மழையே இல்லாத இருந்தாலும் கன்னியாகுமரியில் பெரும் மலைகள், கடும் மலைகள் காட்டுது. அரபிக்கடலிலெல்லாம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம்லாம் உருவாகுன்னு சொல்லலாம். மீனவர்களுடைய கச்சத்தீவு மீனவர்களோட பிரச்சனை இந்த மாதத்தில் திடீரென்று அதிகரிக்கும். ஆட்சியாளர்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு தேகாரோக்கிய குறைபாடு ஏற்படும். ரொம்ப கவனமாக இருக்கணும். 4 கிரகம் ஒன்றா இருக்கும் மீனத்தில். அதனால் ரொம்ப கொஞ்சம் பார்த்துக்கணும். புதன் இருக்கிறது, சுக்கிரன் இருக்கிறது, ராகு இருக்கிறது, சூரியன் இருக்கிறதெல்லாம் ஞாபகத்தில் வச்சு. தேவையில்லாத பதட்டம் கொடுத்துருமா. புரியுதுங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா வசந்த நவராத்திரி ஆரம்பிக்கக்கூடிய மாதம். அதெல்லாம் ரொம்ப அனுகூலமான அமைப்பு. உலகத்தில் இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சிகளிலெல்லாம் கவனமாக இருக்கணுமா. கவனக்குறைவால் பெரிய விபத்துகள் ஏற்படுமா. நீர்வீழ்ச்சிகள், எல்லா நீர்வீழ்ச்சிகள்லையும் கவனமாக இருக்கணும்.
ரொட்டீனாக தானே போகுதுன்னா அது ஒரு குழப்பம் வந்துடுமா, பெரிய லெவலுக்கு பாதிப்பு ஏற்படும். நவராத்திரி உற்சவம், அடுத்தது பங்குனி உத்திரம், ஸ்ரீராம் நவமி 6/4/2025 ஸ்ரீராம் நவமி, 12/4/2025 பௌர்ணமியுடன் வரக்கூடிய பங்குனி உத்திரம். ஞாபகம் வச்சுக்கணும், அதெல்லாம் சிம்பிள். பங்குனி உத்திரம்னா முருகருக்கு விசேஷம். பங்குனி என்றாலே எல்லா இடத்துலையும் ஒரு டிராப் மழையாவது பெய்யணும்ன்றது தான் பஞ்சாங்கத்தின் ஒரு குறிப்பாக அந்த பனிக்காலத்தில். யுகாதி பண்டிகைக்கு விசேஷமான மாதம், தெலுங்கு வருட பிறப்பு. அதுக்கு அடுத்தது வர்றது தான் நமதில் சித்திரையில் தமிழ் வருட பிறப்பு. பாம்பேயில் இயற்கை சேதங்கள், இயற்கை பேரழிவுகள், வெள்ளத்தால் ஏற்படக்கூடிய அமைப்பு, வட மாநிலங்களில் வெள்ளம் கரை புரண்டு ஓடக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். வெள்ளம்லாம் ரெகுலராக பார்த்துட்டோம். இந்த நெருப்பு, தீ விபத்து, மலை சரிவு, இதெல்லாம் தான் மக்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. வெள்ளம் வருதுன்னா கணிக்கப்பட்டு ஓடிடுவாங்க. அடுத்தது இந்த நிலநடுக்கங்கள் புரட்டி போடுன்றாங்க உலகம் முழுவதும். மக்களுக்கு சுனாமி எச்சரிக்கை கொடுத்தா கூட ஐயோ வீடு வாசல் விட்டுட்டு போனோமேன்னு ஒரு பயம் இருக்கும். ஆனால் இந்த வாட்டியெல்லாம் ஏதாவது ஒரு எச்சரிக்கை கொடுத்தா ஓடிடணும். உயிர் இருந்தால் தானே மற்றதெல்லாம். ஏன்னா இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சனி மாறப்போகுது. குருவுக்கு திருக்கணிதத்தின்படி 29/3 சித்திரை மாதத்தில் அதனுடைய வேலை, பங்குனி மாதத்தில் சனி பயிற்சி திருக்கணிதத்தின்படி. அப்போ 5 கிரகம் வரும் 29/3/2025 திருக்கணிதத்தின்படி. பெரிய அளவு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் ஏற்படுமா உலகத்திற்கு. நோய் தொற்று பங்குனி மாதத்திலேருந்து இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். தலைவர்களுக்கு பிரச்சனை, நடிகர்களுக்கு பிரச்சனை, விபத்துகள் ஏற்படுவது, தீவிரவாத தாக்குதல், போர் மேகங்கள், நெருப்பால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், யுத்த தளவாடங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இதெல்லாம் நம்ம தான் ரொம்ப பார்த்துக்கணுமா. தென்கொரியாவில் கலவரங்கள், ஆஸ்திரேலியாவில் பெரிய பிரச்சனை, குஜராத்தில் அதிர்வுகள், நிலச்சரிவுகள், கரையான்கள், வீடுகளில் கரையான்கள் வருமா நிறைய இந்த மாதம். ஸோ இதெல்லாம் பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய விசேஷத்தான் உங்களுக்கு அப்கிரேட் பண்ணி சொல்கிறேன். பஞ்சாங்கத்தில் சிலது இருக்கும், மற்றபடி உலகத்தின் பொதுவியல் ஜோதிடத்தை வைத்து சொல்லக்கூடிய விஷயம். ஸோ பங்குனி மாதம் பெரும் தலைவர்கள், பெரும் அரசியல் தலைவர்கள், சினிமா துறையில் இருப்பவர்கள், இண்டஸ்ட்ரியில் இருப்பவர்கள், மருத்துவத்துறையில் இருப்பவர்கள், செல்வாக்கு பெற்றவர்கள், ஸ்போர்ட்ஸ் மேன்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்ன்றது தான் பஞ்சாங்கத்திலும் பொதுமறை ஜோதிடத்திலும் இருக்கக்கூடிய விஷயம். கவனமாக இருந்தால் போதும். குருமார்களை வணங்குவதும், தட்சிணாமூர்த்தி வணங்குவதும், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை வழங்குவதெல்லாம் உலகத்திற்கு நன்மையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். வளர்ந்த நாடுகளில் பெரும் பாதிப்புகள் காட்டுகிறது. அந்த வளர்ந்த நாடுகளில் மத கலவரங்கள் கூட இந்த பங்குனி மாதத்தில் உருவாகக்கூடிய அமைப்பு, மத கலவரங்கள், இன மோதல்கள், வேலைவாய்ப்புகளால் பாதிப்புகள், பெரிய தொழில் நிறுவனங்கள் எல்லாம் மூடிட்டு டக்குன்னு போகிறது, ஐபி கொடுத்துட்டு போகிறது, பேங்க்குகள் திவால் ஆகிறது, இதெல்லாம் பஞ்சாங்கத்தில் இல்லை, ஆனால் பொதுவியல் ஜோதிடத்தில் இருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். வாழ்த்துக்கள். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.